என்னாச்சு இவளுக்கு? ஏன் இங்க உட்காந்து அழுதுகிட்டு கிடக்குறா? ஏதோ விஷயம் இருக்கு. இப்போதைக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டோம்க்கா அப்படின்னு சொன்னா இப்ப ஏன் இப்படி அழுகிறா? என்னன்னு தெரியலையே. ராஜு, ராஜு. அக்கா, என்னால முடியல. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் யார்கிட்ட சொல்லி அழுகிறது தெரியல. என்னடியாச்சு? எதுக்கு இப்படி உட்காந்துட்டு தேம்பி தேம்பி அழுகுற? ராஜு, நீ அழுகுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ எந்திரி. நீ இந்த மாதிரி அழுக மாட்டியே, எந்திரி ஒரு நிமிஷம். ராஜு, என்ன ஆச்சு? முதல்ல அழுகையை நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் பேசுடி. என்னால அழுகாம இருக்கவே முடியலக்கா. அப்படி என்ன ஆச்சு? நல்லா தானே இருக்காருன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஏன் உன் மாமியார் கிழவி ஏதாவது உன்னை சொல்லி திட்டுனாளா? அவ திட்டுனா எனக்கு என்னக்கா? வேற என்னடி, உன் வீட்டுக்கார எதுவும் திட்டுனாரா? இல்லக்கா. என்னன்னு சொன்னா தானே தெரியும். நீ பாட்டுக்கு இப்படி அழுதுகிட்டே இருந்தா நான் என்னத்தை புரிஞ்சுக்க? அக்கா, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என் பொண்ணுக்கும் அந்த பையன் முரளி இருக்கால, யாரு? உன் சம்மந்திக்கார பையனா? அவருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்கக்கா. என்ன தைரியம் இருக்கணும் அந்த கிழட்டு நாய்க்கு? நீ சும்மாவா விட்ட? சும்மா விட்டுவிட்டு இங்க வந்து என்ன ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? நல்லா சலுப்புன்னு ரெண்டா கண்ணத்துல அற விட வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு கோலையாட்ட இப்ப ஏன் அப்படி அழுதுகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு கல்யாணமா? யாரும் பார்க்காததெல்லாம் ஒரு கல்யாணமா? சொல்லு. இது உன் வீட்டுக்காரருக்கு தெரியுமாடி? உன் வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? அவர்கிட்ட நேரா போய் சொல்ல வேண்டியதானே, இந்த கிழவி இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்குன்னு. கொஞ்சம் கேப் கிடைச்சா போதுமே, எல்லாத்தையும் வேலையை முடிச்சு விட்டுருவா. இதுக்கு கீதா எப்படி சம்மதிச்சா? அக்கா, ஃபர்ஸ்ட் அழுகையை நிறுத்து. நீ எந்திரிச்சே ஃபர்ஸ்ட் உன் வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லு. அக்கா, கல்யாணம் பண்ணி வச்சதே அவருதாக்கா. என்ன? கல்யாணம் பண்ணி வச்சதே உன் வீட்டுக்காரர் தானா? ஆமாக்கா. அப்ப இந்த கிழவி இல்லையா? இந்த கிழவிக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுக்கா. இவரு, முரளி, கீதா 3 பேரும் தான் ஐசியூல இருந்தாங்க. அப்ப இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு. என் புருஷன் என் உடம்பு நல்லபடியா இருக்கும்போதே உன் கல்யாணத்தை நான் பார்க்கணுமான்னு சொல்லிவிட்டு கீதா கிட்ட சத்தியை வாங்கிட்டு முரளியை பிடிச்சி கட்டி வச்சிருக்காருக்கா. சே, உன் புருஷன் இந்த மாதிரி இருக்கானே. நான் கூட நினைச்சேன் கோவம் தான் படுறான், கொஞ்சமாவது உன்னை மதிப்பான்னு. ஆனா அவன் சரியான பயலா இருக்காண்டி. அவனோட வேலையை மட்டும் கரெக்டா கச்சிதமா முடிச்சிருக்கான். எனக்கு என்னமோ இந்த மாதிரி பண்ணதுக்கு நெஞ்சு வலி கூட உண்மையானதா பொய்யானதான் தெரியலடி. அக்கா, ஆமாடி, நல்ல சமயம் பார்த்து உன் புருஷன் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இப்ப உன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கானா? இதுக்கு எப்படி கீதாப்ல சம்மந்திச்சு? அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. கீதா சொல்றா, அப்பா என்கிட்ட அழுது இது என்னோட கடைசி ஆசைன்னு சத்தியை வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருமான்னு ஓன்னு அழுகுறா. கடைசி ஆசை? நம்மள கடைசி ஆசை இந்த நல்ல குத்துக்கலாட்டம் தானே உன் வீட்டுக்காரர் இருக்காரு. எனக்கு நெருஞ்சி இதெல்லாம் அம்புட்டு நடிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்பிதான் பாவம் அந்த பிள்ளை கழுத்தை நீட்டி பிடிச்சு. இம்புட்டு நடந்த விஷயத்தினால உன் மாமியாருக்கும் உன் சம்மந்திக்காரிக்கும் ஒரே குசியாவில் இருந்திருக்கும். ஆமாக்கா, ஒரே சண்டை. நானும் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம கீதாவை என் கூடயே அழைச்சிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ண. கீதாவை எக்காரணத்தை கொண்டு அனுப்பிடாத. பாவம் அந்த பிள்ளை மனசு உடஞ்சு போயிருக்கும். ஆமாக்கா, இன்னைக்கு ஆபீஸுக்கு கூட போகாம உட்காந்துக்கிட்டு தேவி தேவி ரூபலே அழுகுறாக்கா. ஒரு வாய் கூட சாப்பிடல. எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன். இன்னும் என்ன பண்றான் உள்ளார உட்காந்துக்கிட்டு? அக்கா, அவரை வையாதிய. அவருக்கும் ஆட்ல ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. டாக்டர் அதிர்ச்சியான விஷயம், சோகமான விஷயம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கக்கா. அவன் போறான் கிரிக்கேன். அவன் உருப்பிடுவானா? என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்? இவன் ஆஸ்பத்திரியில போய் படுப்பாரான். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் அக்கா வந்து வீட்டுல வந்து படுப்பாரான். யாருக்கிட்ட கதை அளந்து விட்டுட்டு இருக்குங்க? நீ அந்த ஆப்ரேஷன்லாம் பாத்தியா? உண்மையாவா நடந்துச்சு? ஆமாக்கா, மொத்தம் 12.5 லட்சம் செலவாச்சுக்கா. ஆனா என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் புருஷன் வந்துட்டாரு. ஆனா இப்ப என் பிள்ளையோட வாழ்க்கை அந்த இடத்துல தொங்கிட்டு கிடக்குதுக்கா. என் புருஷன் என்னடானா என்கிட்ட வந்துட்டு நீ எப்படியாவது கீதாவை பேசி அவ வீட்டுக்கு அனுப்பி வை அப்படி சொல்லி கெஞ்சுறாரு. என்ன உன்கிட்ட கெஞ்சுறாரா? என்னடி புதுசா சொல்ற? அதாக்கா எனக்கு ஒண்ணு புரியல. உன் காலில் வேணா விழுகிறாராச்சு, எப்படியாவது நம்ம பொண்ணை பேசி அவளை முரளி வீட்டுக்கு அனுப்பி வைடி அப்படி சொல்றாருக்கா. நிஜமாவா அவர் அப்படி பேசினாரு? ஆமாக்கா. எனக்கு தெரிஞ்சு உன் வீட்டுக்காரர் இந்த மாதிரி பேசுற ஆளே கிடையாது. அவர் எப்பவுமே திமிரா உன்னை அடிச்சு உதச்சு அந்த மாதிரிதான் பழக்கம். இப்ப என்னடா கெஞ்சுறான்னு சொல்ற? அதாக்கா எனக்கு ஒண்ணு புரியல. என் காலில் விழுகிறேன்னு எந்திரிக்கிறாருக்கா. நானும் என்ன பண்ணட்டும்? ஒரு சைடு என்னன்னா என் புருஷன், ஒரு சைடு என் பொண்ணு வாழ்க்கை. இப்ப 2 பேரோடதும் என் கையில தாங்க இருக்கு. ஒன்னு விட்டா ஒன்னு இழந்துருவேன். இப்ப நான் எதை முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேக்கா.
எனக்கு எந்த முடிவும் எடுக்க முடியல. அதனால தான் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நான் என்ன பண்ணட்டும்? புருஷனை உதறி தள்ளிட்டு புள்ள தான் முக்கியம்னு போக முடியுமா? சொல்லுங்க பாப்போம். இல்லை புருஷன் தான் முக்கியம்னு புள்ளைய உதறி தள்ளட்டுமா? உன் வாழ்க்கையை நினைச்சா எனக்கே மனசு சங்கடமா இருக்கு ராஜு. எதை பத்தி முடிவெடுக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு ராஜு, கீதா கழுத்துல தொட்டு தாலி கட்டினது முரளி. என்னைக்கா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவன்தான் அவளோட புருஷன். அது என்னைக்கும் யாராலையும் மாத்த முடியாதுடி. அதுவும் இல்லாம இது உன் மாமியாருக்கும் உன் சம்பந்திக்காரிக்கும் வேற தெரிஞ்சு போச்சு. தெரியலனா கூட பரவாயில்ல, ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். அவளுக விட மாட்டாளுக, ஊரே கூட்டிடுவாளுக. எப்படியோ தெரியாம உன் வீட்டுக்காரு பாலுங்கடத்துல பிடிச்சி தள்ளிட்டாரு த மகளை. நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுடி. எனக்கு தெரிஞ்சு கீதா நல்ல தைரியமான பிள்ளை. அவளை எப்படியாவது பேசி அவளை கொண்டு போய் அவ புருஷ வீட்டுல விட்டுட்டு வா. என்னக்கா நீங்களும் இதே மாதிரியே சொல்றீங்க? வேற என்ன ராஜு பண்ண சொல்ற? கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவளை வீட்டுல வச்சுக்கிறது ரொம்ப தப்பு. ஒவ்வொரு உலகம் என்ன பேச சொல்லு பாப்போம். ஒவ்வொரு உலகம் என்ன பேசும்னா பேசுறவா பேசிக்கிட்டு தான் இருப்பா. நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பத்தி பேச ஆரம்பிப்பாளுங்க. அதுக்கு என் பொண்ணு வாழ்க்கை இதுவாகுமா? இங்க பாரு ராஜு, நான் நல்லதுதான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அந்த முரளி தம்பி நல்ல பையனாதான் தெரியுது. எதை வச்சு காடிக்க அப்படி சொல்றீங்க? நான் கேள்விப்பட்டேன், முருகானந்த ஐயா கடையில அவ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன? ஆமா ராஜு, என் வீட்டில் தண்ணி கொலை உடஞ்சி போச்சு. அப்போ என் பையன் அவங்க கடையில் போய் ஜாமான் வாங்கும்போது தான் முரளியை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னான். அதை நான் உங்ககிட்ட சொல்லணுன்னே இருந்தேன். அப்புறம் பேச்சு வாக்கில் மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சொத்து பத்து வச்சிருக்கவன் எதுக்கு அங்கே போய் வேலை பார்க்கணும் சொல்லு பார்ப்போம். அவன் நல்ல பையனா மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுவும் இல்லாமல் உன் சம்மந்தி வீட்டுக்காரர் நல்லவர் தானே, அவரை நம்பி கூட நீ அனுப்பலாம் ராஜு. ஏக்கா அவருக்கே அங்கே மதிப்பில்லாத போது என் பிள்ளைய மட்டும் எப்படிக்கா அவ பார்த்துப்பா? இங்கே பாரு ராஜு, தெரியாத ஆளுங்கள்ட்ட கொண்டு போய் உன் பிள்ளைய தள்ளுறதுக்கு தெரிஞ்ச முதலைங்கள்ட்ட கொண்டு போய் தள்ளுறது எவ்வளோ மேல். என்ன நடந்தாலும் உன் புருஷன் இருக்காரு, பார்த்துப்பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ பக்குவமா கீதா கிட்ட பேசி அவளை அவங்க வீட்டுக்கு அனுப்புற வழியை பாரு. அதுதான் உனக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, உன் புருஷன் இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசினதே இல்லை. உங்ககிட்ட இந்த அளவுக்கு இறங்கி வந்து கெஞ்சுறாருன்னா கண்டிப்பா எதையும் அவர் உணர்ந்திருக்காரு. எல்லாம் நல்லதுக்கு தான். போக போக காலம் மாறும்போது முரளியும் கீதாவும் நல்லபடியா வாழுவாங்க ராஜு. ஏக்கா நீங்க தானேக்கா ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இதெல்லாம் ஒரு கல்யாணமா அப்படி இப்படின்னு. இப்ப நீங்களும் இப்படி பேசுறீங்க? ராஜு, நீ ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எனக்கு கோவம் வரதான் செஞ்சது. கோவம் வந்து என்ன பண்ண முடியும் சொல்லு பார்ப்போம். எதுவும் ஆக போறதில்ல, நம்ம புள்ள வாழ்க்கை தான் போகும். ஆம்பளை பையனா இதுக்கானா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா இது பொட்ட புள்ள ராஜு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நடக்கிறது நடக்கட்டும். கீதா தலையில நல்லபடியா எழுதியிருந்தா நல்லதே நடக்கும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு ராஜு. நான் உனக்கு நல்லதுதான் சொல்றேன். கீதாவுக்கு நல்லபடியா புத்திமதிலாம் சொல்லி அவன் வீட்டுக்கு அனுப்ப பாரு. என்னக்கா நான் சொல்றது கஷ்டம்தான் ராஜு, இருந்தாலும் போக போக உனக்கு உண்மை புரியும். ஃபர்ஸ்ட் கண்ணை தொட ராஜு. அழுது உன் தொண்டையே எப்படி ஆயிடுச்சு பாரு. அழுகிறதுனால எதுவும் ஆக போறதில்ல. கடைசியில என் மாமியாரு சம்மதிக்காரு நினைச்சது நடந்துருச்சு. நான் எம்பிட்டோ கும்பிட்டேன் அந்த சாமிய. கடைசியில சாமி எனக்கு ஒன்னும் தரதில்ல. நான் எங்க போய் சொல்றது? இங்க பாரு ராஜு, கடவுள் இந்த மாதிரி நடத்துனதுக்கும் ஏதாவது ஒரு நல்லது இருக்கும். நீ பொறுமையா இரு ராஜு, அனைத்து நன்மைக்கே. நான் சொல்றதை சொல்லிட்டேன். கீதா கிட்ட பேச வேண்டியது உன்னோட பொறுப்பு. என்னக்கா அம்புடு பேச்சு பேசிவிட்டு இப்ப கீதாவை நானே கொண்டு போய் அனுப்பி வச்சா அவளுக்கு என்ன பேசுவாளுங்க? அவ என்ன பேசுவா, இவ என்ன பேசுவான்னு உன் பொண்ணு வாழ்க்கையை நீயே கெடுத்துறாத ராஜு. ஊரடிய தாலி கட்டலனாலும் 2 ரேடியோவுக்கு முன்னாடி தாலியை கட்டியாச்சு. என்னதான் நீ அந்த கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ கல்யாணம் பண்ண நினைச்சாலும் அது 2வது கல்யாணமா தான் போகும். இதனால பாதிக்கப்பட போறது உன் பொண்ணோட வாழ்க்கை தான் ராஜு. அதை புரிஞ்சு நடந்துக்க. கண்டிப்பா காலம் ஒரு நாள் மாறும். நீ இப்படி கஷ்டப்படுறியே, எப்படியாவது ஒரு நாள் மாறும்னு நினைக்கிறீல்ல, அது மாதிரி அவளோட வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும் ராஜு. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே முரளிக்கு கீதானா ரொம்ப பிடிக்கும் நீயே சொல்லியிருக்க. கண்டிப்பா அவன் கீதாவை நல்லபடியா பார்த்துப்பான். நான் சொல்றதை நினைச்சு யோசிச்சு பாரு, உனக்கே விளங்கும். சரிங்கக்கா நான் வரேன். ஏன் கடைவீதிக்கு வந்துட்டேன், என்ன எடுக்கணும் சொல்லு. நீயா ஏதாவது ஒரு குர்த்தியோ ஒரு சுடிதாரோ எனக்கு சைஸுக்கு எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். உன்னோட அளவு என்னன்னு சொன்னா தானே எடுத்துட்டு வர முடியும். ஏன்டா இத்தனை வருஷமா லவ் பண்ற, என்னோட சுடிதார் சைஸு கூடவா என்ன ஏதுன்னு தெரியாது? காலையிலே உங்க அம்மா டார்ச்சரை தாங்க முடியல, இப்ப நீ வேற ஃபோன் அடிச்சு. எங்க அம்மாவா? என்ன பண்ணாங்க? சும்மா நம்ம ரூமே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன உன் உடம்பு எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டாங்க. உன் உடம்ப பத்தி அவங்களுக்கு என்னடி அக்கறை? அதைத்தான் நானும் கேட்டேன். சரி அந்த கதையெல்லாம் விடு. எனக்கு குர்த்தி நல்ல கலர்ல என் கலருக்கு சூட் ஆகிற மாதிரி நீ எடுத்துட்டு வரணும். அப்பதான் தெரியும் நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேங்கிறது. இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். இது என்னடா வம்பா போச்சு? என்னடா ஒன்றும் பேசாம அமைதியா நிக்கிற? ஏண்டி, உன்னை நல்லா பாத்துக்கிட்டாலும் என் அன்பு புரியாது. சுடிதாரு அதுவும் உன் கலருக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் நான் ஒரு நல்ல புருஷன் நீ ஏற்றுப்ப, அப்படித்தானே? ஆமா, ஒழுங்கா பார்த்து எடுத்துட்டு வா. கடவுளே, எல்லாம் என் நேரம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுல்ல? இருந்துச்சு மேடம்.
இங்கே பாரு தம்பி, கலரு, ட்ரெஸ்ஸு சைஸு, அதுக்கப்புறம் டிசைனு எல்லாம் சூப்பராக எடுத்துகிட்டு வரணும். ஏதாவது சொதப்பி கிதப்பி வச்சேன்னு வையே, அவ்வளோதான் நீ. இது வேறயா? ம், கரெக்டாக பார்த்து எடுத்துட்டு வரேன். சரி, ஃபோனை வச்சிட்றேன். இது என்னடா வம்பா போச்சு? எடுக்க வாடினா எனக்கு கால் வலிக்குது அப்படி இப்படின்னா பெரியம்மா என்கிட்ட, ஏன்டா உன் பொண்டாட்டி மாடிக்கு இத்தனை வாட்டி ஏறி ஏறி இறங்குறா, உடம்பு இழைக்க போறாளா அப்படிங்கிறாங்க. மாடி ஏறி இறங்குறவ இங்க கடைவீதிக்கு வந்தா என்ன தப்பு? இதுல ஏன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இவ கண்டுபிடிக்க போறாளாம். சோ இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது? இவளுக்குன்னு அளவெடுத்த மாதிரி இருக்கணுமா, டிசைனு நல்லா இருக்கணுமா, நேரில் கூட்டிகிட்டு வந்தாலே ஒரு கடைக்கு 10 கடை மாற்றி மாற்றி அதுக்கப்புறம் அடியில் உள்ளதை எடுத்து இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாளுங்க. இதில் இவ இல்லாமல் இவளுக்கு பிடிச்ச மாதிரி இவளுக்கு தகுந்த சைஸு இவளுக்கு தகுந்த கலர் வேற. சோபா முடியலப்பா சாமி. ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் எனக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, தனியாக பேசிக்கிட்டு இருக்கான்னு. எப்படி போய் எடுக்கிறது? டேய் ராஜா, என்ன கலர் எடுக்கலாம்? என்ன இவ்வளோ பக்கத்தில் வந்து கூப்பிட்டு இந்த மரமண்டைக்கு காதலே விழுவலையா? டேய் எரும மாடு. ஏய் இந்து, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஜீவாலாம் எப்படி இருக்கா? ஜீவா உன் ஃப்ரெண்டாச்சே, என்கிட்ட கேட்குற? எங்கடா, அவ கூட பேசுறதே இல்லை. அவ கான்டாக்டே நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி, நீ இந்த ஊருக்கு சும்மா வந்துட்டு போலான்னு வந்தேன். வந்த இடத்துல உன்னை பாப்பேன்னு நினைக்கல. இப்பதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீவா உன் கூட தானே இருக்கா? ஆமா, ஜீவாவுக்கு எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஓ, மேரேஜ்லாம் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆகி 10 days தான் ஆகுது. ஏண்டா, மலேசியால இருக்கும் போதே உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம்னு ஆண்டி சொன்னாங்க, அப்பவே முடியலையா? அட போயிந்து, அது பெரிய கதை. சரி, என்ன வேலையா நீங்க வந்த? சும்மா இந்தியாவை சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சு வந்தேன். ஆமா, உனக்கு மேரேஜ் ஆகல? எங்கடா, உன்னை மாதிரி நல்ல பையன் கிடைக்கணும்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மாட்ட மாட்டேங்கிறாங்களே. ஏதோ ஜீவாவுக்கு லக்கு கிடைச்சு நீ மாட்டிட்ட. அப்படி ஒரு புருஷன் இருந்தா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு எனக்கு தெரியல, நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஆமா, நீ என்ன வேலையா இங்க வந்துட்டு இருக்க? ரொம்ப நேரமா தனியா புலம்பிக்கிட்டு இருக்க. அது ஜீவாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே. என்னை அனுப்பி ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வர சொன்னா. ட்ரெஸ்ஸா? ஆமா இந்து, சுடிதாரும் உருத்தியாமா, கலரு சைஸு எல்லாம் அவளுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணுமா. அதனாலதான் என்ன எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கேன். வாடினா வரமாட்டேன்ட்டா. நீயே போய் எடு, அப்பதான் உன் மனசுல என் மேல எவ்வளவு காதல் இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிறா. என்ன அவன் மாறவே இல்லடா. ஆமா ஆமா. அப்புறம் எடுத்துட்டியா ட்ரெஸ்? இல்ல இந்து, இன்னமே தான் எடுக்கணும். சரி வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். ஜீவாவோட ஃப்ரெண்டு நானு, அப்ப நீ தானே என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? நல்ல வேலை மாமா, எல்லா டெஸ்ட்டும் இன்னைக்கே எடுத்துட்டாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டீல? வாங்கிட்டேன் மாமா. திரும்பியும் எப்போ டாக்டரை பார்க்க போகணும்? இன்னும் 2 நாள் கழிச்சு போகணும் மாமா. அப்பயும் ஏதாவது போய் சொல்லிட்டு தான் கிளம்பணும். மாமா, நான் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அம்மா 2 வாட்டி ஃபோன் பண்ணாங்க. ஆமா, அத்தை எனக்கும் ஃபோன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் அடிச்சேன், அம்மா எடுக்கவே இல்லை. நீங்க எதுவும் பேசுனீங்களா? இல்ல தேனு, அதுக்கப்புறம் எனக்கு அடிச்சிருப்பாங்க போல, நானும் எடுக்க முடியல. சரி விடு தேனு, வேற ஏதாவது சும்மா பேசியிருப்பாங்களா இருக்கும். இப்ப அத்தை கேட்டா என்ன மாமா பதில் சொல்றது? யாரு, எங்க அம்மாவா? ஆமா மாமா. நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. சரி மாமா. ஏன் மாமா, இப்ப நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். சொல்லு தேனு. இல்ல, இப்ப என் மேல தப்பு இல்ல, உங்க மேல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க டேப்லெட் எடுத்துப்பீங்களா? எடுத்துப்பேன் தேனு. இதுல என்ன இருக்கு? குழந்தைக்காக நம்ம 2 பேரும் தானே கஷ்டப்பட்டு ஆகணும். குழந்தை வேணும்னா நானும் டேப்லெட் சாப்பிட்டு தானே ஆகணும். கண்டிப்பா நான் எந்த கூச்சமும் படமாட்டேன் தேனு. முன்னாடிலாம் தான் அப்படி நினைச்சேன், இப்ப நம்மளுக்கு குழந்தை வந்தா சரின்னு இருக்கு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. கையலுக்கும் 6 மாசம் கழிச்சு இப்பதான் மாசமாயிருக்கா. இன்னும் 1 மாசத்துலயோ 1.5 மாசத்துலயோ கலகாப்பு போட்டுருவாங்க. அப்புறம் வர சொந்தக்காரவங்க எல்லாம் உன்னையும் கேட்பாங்கல்ல, அப்ப கஷ்டமா இருக்கும்ல. என் மேல பிரச்சனையா இருந்தா கண்டிப்பா நானும் டேப்லெட் எடுத்துக்கிறேன் தேனு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எதுக்குடி இதுக்கெல்லாம் தேங்க்ஸ்? இல்ல, ஒருவேளை என் மேல தப்பு இல்ல, உங்க மேலதான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா டேப்லெட் எடுத்துக்காம இருப்பீங்களோன்னு நினைச்சேன். இப்ப அது பொய்யாயிடுச்சுல, அதை நினைச்சுதான் சாரி கேட்டேன். லூசி, இதுக்கெல்லாமா நினைச்சுக்கிட்டு இருப்ப? இங்க பார்த்தேன்னு, குழந்தைங்கிறது நம்ம 2 பேத்துக்கு உண்டான விஷயம். யார் மேல தப்பு இருந்தாலும் அவங்க டேப்லெட் எடுத்து தானே ஆகணும். ஆமா மாமா. இல்ல, அத்தை ஏதாவது நினைச்சுக்கிட்டாங்கன்னா? அவங்க நினைக்கிறதுல என்ன இருக்கு? இப்ப எங்க அம்மாலாம் பழைய காலத்து ஆளு, அவங்களெல்லாம் இந்த இஷ்யூல உள்ள இழுக்க வேண்டாம். அப்படியே வந்தாலும் அவங்க நம்மளை பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு, என்ன நடக்குதோ நடக்கட்டும். எப்பவும் நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஏண்டி, புருஷனுக்கு எதுக்கடி டைம் சொல்ற? இல்ல மாமா, இதுக்கு முன்னாடி நீங்க அப்படி இல்ல, இப்ப கொஞ்சம் மாறி இருக்கீங்கல்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி என் தேனை எனக்கு புரிஞ்சுக்க முடியல, இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் நான் இவ்வளவும் பண்றேன். போதுமா? இது போதும் மாமா. எப்பவும் எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்க என் கூட இருந்தாலே அதுவே போதும் மாமா எனக்கு. கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும்.
போகட்டும் பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன. கீதா அம்மா, எதுக்கிட்ட இப்படி சாப்பிடாம பட்டினி கிடக்குற? நீ சாப்பிடாம பட்டினி கிடந்தா மட்டும் இந்த நிலைமை மாறிட்டு போடா என்ன? அம்மா என்னால முடியலம்மா, எனக்கு இந்த கல்யாணத்தை ஏத்துக்கவே முடியல. என்ன அலையுந்தா? ஆனா என்ன பண்றது? உங்க அப்பா ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுலயே தான் நிப்பாருன்னு உனக்கு தெரியாதா? அதுக்காக இப்ப என்னம்மா பண்ண சொல்ற? நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காதடி. நீ உன்னோட பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ உன் மாமியார் வீட்டுக்கு போறதுதான் உனக்கு நல்லது. நான் உன் நல்லதுக்கு தான் கீதா சொல்றேன். முடியாது கீதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்னால முடியாதுமா, நான் இங்க இருந்து போக மாட்டேன். எனக்கு இங்க இருந்து போறதுக்கு வேற வீடா இருந்தா அது அந்த வீடா மட்டும் இருக்காதுமா. தயவு செஞ்சு என்னை போக சொல்லாதம்மா. கீதா, உனக்கு முரளிக்கு கல்யாணம் ஆனது தாண்டி. என்னதான் சொன்னாலும் அப்பா நல்லபடியா இருந்தாருன்னா உன்னைய கொண்டு போய் விட்டுருவாருடி. அதுக்கு நீயாவே உன் வீட்டுக்கு போயிடு. என்னம்மா பேசுற? நீ தாண்டி சொன்ன என்னைய நல்லா பாத்துப்பேன்னு. இதெல்லாம் ஒரு கல்யாணமா அப்படி இப்படியே சொல்லிவிட்டு இப்ப நீ அவங்களுக்கே சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறியே, இதெல்லாம் உனக்கு நியாயமா படுதா? நியாயம் அநியாயம்லாம் பார்த்தா என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிரும் போலடி. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. நீ இங்கே இருந்தீன்னா ஊர் உலகம் என்ன பேசும்? ஏமா ஊர் உலகத்துக்காக என்னைய போ சொல்றியா? நீயும் என்னைய பிடிச்சி பாலங்கிடத்துல தள்ள பாக்குறியே. ஏண்டி, தாலி கட்டும்போது எனக்கு இது வேண்டாம், நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி தடுத்துருக்கலாம்ல. அப்பெல்லாம் விட்டுவிட்டு இப்ப வந்துட்டு என்கிட்ட முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? ஆமா, அப்பா இருந்த சூழ்நிலை அப்படி, அதனால ஏத்துக்கிட்டேன். நீயாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி நிப்பேன்னு நினைச்சுதான் நான் தாலியை ஏத்துக்கிட்டேன். மத்தபடி எனக்கு முரளி அத்தான் கூட எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கடி. ஒரு பொண்ணு காலத்துல ஒரு வாட்டி தான் தாலி ஏறணும். அது உனக்கு ஆல்ரெடி ஏறிடுச்சு. அதை யாராலையும் மாத்த முடியாதுடி. இருக்கவே இருக்கு உன் மாமியாரும் என் மாமியாரும். நீ மட்டும் போகலன்னா அப்புறம் முச்சந்தியில வச்சு சந்தி சிரிக்க வச்சிருவாளுகடி. நான் சொல்றதை கேளுடி. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் சொல்றத கேளுடி. கடைசியில எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்துட்டு நீயும் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நிக்கிற. என்னதான் இருந்தாலும் அவர் உன் புருஷன், அதனாலதான் நீ அவருக்கு சாதகமா பேசுற. என்னைய நீ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? ஏண்டி, பண்றதெல்லாம் நீ பண்ணிவிட்டு தப்பு புள்ள என் பேர்ல சொல்றியே, இதெல்லாம் நியாயமா? நான் ஒரு தப்பும் பண்ணல. நான் அப்படி பண்ணலன்னா உன் புருஷன் இந்நேரம் உன்னை விட்டு போயிருப்பாரு. அடியே, என்ன வார்த்தடி பேசுற? என் புருஷன் சொல்றியே, அவர் யாரு? உனக்கு அப்பா தானே? அப்பாவா இருந்தாலும் என் மனசை புரிஞ்சுக்கவே இல்லையா அவரு? நான் சொல்றதை கேளுடி. நான் வேணா உன் காலில் விட விழுகுறடி. உங்க அப்பா நல்ல குணமா இருக்கும் போதே நீ அங்க போ, இல்லைன்னா அப்பாவுக்கு திரும்பியே முடியாம வந்துருண்டி. எனக்கு எதை பத்தி என்னமே கவலை கிடையாது. என் வாழ்க்கையை பத்தி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க உடம்பு நிலையை மட்டும்தான் நினைக்கிறீங்க. எனக்கு சத்தியமா முரளி கூட எல்லாம் வாழ இஷ்டம் இல்லம்மா. கீதாமா, அப்பா கீதா, நான் உனக்கு பண்ணது பெரிய துரோகம் தான். உன்னைய கேட்காம நான் முடிவெடுத்துட்டேன். அதுவும் என்னோட உடல்நிலையை காமிச்சு எடுத்துட்டேன். தப்புதாம்மா. அப்பாவை வேணா 2 அடி வேணா அடிச்சுக்கோமா. அப்பா அப்படிலாம் பேசாதீங்க. அம்மா பாவமா. அம்மா என்ன பண்ணுவா சொல்லு? என்னைய கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அவ ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. நானும் அவளை சந்தோஷமா வச்சுக்கவே இல்லை. இப்ப அவ எனக்காக உன்கிட்ட பேச வந்திருக்கா. அதுக்காக நீ அவளை திட்டாதம்மா, பாவம் அவ. அப்பா எனக்கு முரளியே சுத்தமா பிடிக்கலப்பா. மா, எல்லாரும் பிடிச்சாமா கல்யாணம் பண்றாங்க. போக போக எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்றதை கேளுமா. நாளைக்கே நீ கஸ்தூரி வீட்டுக்கு கிளம்பு. இனிமே அதுதான் உன் வீடு. அப்பா, நான் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். நான் எல்லாம் உன் நன்மைக்காக தாம்மா செய்யறேன். கண்டிப்பா முரளிதாம்மா உனக்கு ஏத்த ஆளு. நீ அதை புரிஞ்சுப்ப. அப்பா மேலே கோவப்படாதம்மா. எல்லாம் உன் நல்லதுக்கு தாம்மா சொல்றேன். கீதா, அப்பாதான் இம்பிட்டு தூரம் சொல்றாருல, சரின்னு சொல்லுடி. சொல்லு கீதா. அவன் உங்க அப்பா இம்புட்டு தூரம் கெஞ்சிக்கிட்டு இருக்காருல்ல, இந்த மாதிரி உங்க அப்பா கெஞ்சி நீ பாத்திருக்கியா? அவர் இம்புட்டு தூரம் இறங்கி வந்து பேசுறாருன்னா கண்டிப்பா உன் நல்லதுக்காக தாண்டி இருக்கும். அவ கிடக்குறா கஸ்தூரி, அவ என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போறா. நீ உன் புருஷன் முரளியை நல்லபடியா பாத்துக்கோ. அவன் உன்னைய நல்லா பாத்துப்பான்னு எல்லாருமே சொல்றாவ. எனக்கும் அப்படிதான் தோணுதுடி. நீ இங்க இருந்து வாழாம இருக்கிற, அப்புறம் ஊரெல்லாம் என்ன பேசுவாங்க? பெத்த அம்மா சரியில்லை, கொண்டு போய் அவ விட வேண்டியதானே. அவன் பிள்ளைய பாத்துக்கிறதுக்காக இங்கேயே வச்சிருக்காளே, வேலை செய்ய வச்சிருக்காளே அப்படின்னு என்னையே தாண்டி தப்பா பேசுவாங்க. நான் சொல்றதை கேளு கீதா. அப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை தான் முக்கியம். என் மனசுல என்ன இருக்கு, என் மனசுல யார் இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்ல, அப்படித்தானே? கீதாமா, எது பண்ணாலும் நீ எனக்கே தண்டனை கொடு. பாவம் உன் அம்மா என்ன பண்ணா சொல்லு. ஏன்னா இது நான் எடுத்த முடிவு. இதனால நீ உன் அம்மாவை கஷ்டப்படுத்தாத. எந்த தண்டனையா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். தண்டனை எனக்கு தான் பெரிய தண்டனையா கொடுத்துட்டியலே, நான் திருப்பி உங்களுக்கு என்ன கொடுக்கறதுக்கு இருக்கு? கீதா, அப்படி பேசாதடி. நாளைக்கே முறைப்படி நானும் அப்பாவும் கொண்டு வந்து உன்னை அங்க விடுறோம். நீ நல்லபடியா வாழ்ந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் தாண்டி. இப்ப சாப்பிட்டு படுத்து தூங்கு. சாப்பிடாம இருந்து உன் உடம்புக்கு எடுத்துக்காத. கீதா, அம்மா மேல எந்த கோபமும் வச்சுக்காதம்மா. என்ன நடக்குது இங்க? எப்பவுமே ராஜு மேல கோவமா இருக்கிற சின்ராசு இப்ப பாசமா அவளுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான்.
என்ன நடக்குதுங்க? ஒரு நாள் என்னடானா நகையை திருப்பிட்டு வரேன்னு சொல்லி பணத்தை கேட்டான். பணத்தை கொடுத்தா நகையும் காணோம், பணத்தையும் காணோம். சரி வந்துருவான்னு பார்த்தா அடுத்த ஆபரேஷன் சொல்லிட்டு ஒரு 12 லட்ச ரூபா வாங்கினா. அதுக்கும் என்ன கணக்குன்னு தெரியல. இப்போ என்னடானா இந்த கூத்து நடக்குது. எனக்கு என்னமோ இது சரியா படவே இல்லை. இம்புட்டு நாள கோவத்தையும் வெறுப்பையும் காட்டிக்கிட்டு இருந்தவன் இப்போ பொண்டாட்டி மேல பாசமலையில புளியறான். சரியில்லை. அடி திலகவதி, உஷாரா இருந்துக்கடி. அவன் கொஞ்சம் அங்கிட்டு சாமிச்சாலும் டேஞ்சர் நம்மளுக்கு தான். அப்புறம் நம்ம ஒரு சொத்தையும் சுருட்ட முடியாது. அப்புறம் இவ ராஜ்யம் வந்துடும், நம்மள வேலை பார்க்குற மாதிரி விட்டுருவா. நம்ம இதை விடவே கூடாது. என்ன ஏதுங்கிறத சீக்கிரமா முடிவெடுக்கணும்.